பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி வைத்த பீன்ஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, கீரி போட்ட பச்சை மிளகாய் 2, தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொரித்ததும் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவு நம்ம வதங்கிய உடனே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிய உடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதோடு சேர்த்துக்கலாம். ஒன்றா எல்லாம் ஒரு சேர கிளறி விட்டுக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பீன்ஸ் முங்கின அளவுக்கு போதும், லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். போதுங்க, பீன்ஸ் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பீன்ஸ் வெந்து தண்ணியும் வத்திருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் நார்ச்சத்து இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. ப்ளட் சுகர் லெவலையும் மேனேஜ் பண்ணுது. அப்புறம் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய உணவு செய்முறைகள் நம்ம சேனலில் வர இருக்குதுங்க. நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றும் அன்புடன், எவ்ரிடே லைஃப் லேப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.